நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டின் சோஃபாவில் அமர்ந்திருந்த 26 வயது பள்ளி ஆசிரியை, கையில் பாட்டிலுடன் வீட்டிற்குள் புகுந்த 18 வயது மாணவன், கண்ணுமைக்கும் நேரத்தில் ஆசிரியை மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தி கொடூரம். கல்வி பயிலும் மாணவன் மனதில் இப்படிப்பட்ட குரூர எண்ணம் முளைத்தது ஏன்? பதற வைக்கும் பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? வழக்கம் போல காலையில ஸ்கூலுக்கு போன 26 வயது ஆசிரியை சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சோஃபாவில் உட்கார்ந்துருந்திருக்காங்க. அப்போ சுமார் 18ல இருந்து 20 வயது மதிக்கத்தக்க ஒருத்தன் கையில ஒரு பாட்டிலோட விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள புகுந்திருக்கான். ஆவேசமா வீட்டுக்குள்ள வந்தவன் அங்கிருந்த ஆசிரியை கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம பாட்டில்ல இருந்த பெட்ரோல் அவங்க மேல ஊத்தி தீ வச்சு கொளுத்தி இருக்கான். சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்த பெற்றோர் ஆசிரியையை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா பெட்ரோலை ஊத்தி கொளுத்தின இளைஞர் கண்ணிமைக்கிற நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் சிகிச்சையில இருந்த ஆசிரியை கிட்ட, உங்களை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனது யாரு, உங்களுக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனைன்னு விசாரணை நடத்தினாங்க. அப்பதான் ஏகப்பட்ட விஷயம் வெளியில வந்திருக்கு. மத்திய பிரதேசம் நரசிங்பூர் நகருக்கு பக்கத்துல உள்ள கோத்வாலி பகுதியை சேர்ந்த 18 வயசான சூரியன்ஸ் கோச்சார் கல்யாண்பூர்ல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல +2 படிச்சுட்டு வந்திருக்கான். சூரியன்ஸ் கோச்சார் இதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல 9ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கான். ஆனா மாணவன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்ததாலையும் வகுப்பறையில ஒழுங்கீனமா நடந்துகிட்டதாலையும் பள்ளி நிர்வாகம் அவனுக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்பிட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த மாணவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சுட்டு வந்திருக்கான். மாணவன் சூரியன்ஸ் கோச்சார் இதுக்கு முன்னாடி படிச்ச அந்த பிரைவேட் ஸ்கூல்ல ஸ்மிருதி தீக்ஷித் அப்படிங்கிற 26 வயது ஆசிரியை ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு வராங்க. அந்த ஆசிரியை சூரியன்ஸ் கோச்சார் படிச்ச கிளாஸுக்கு போய் பாடம் எடுத்திருக்காங்க. மற்ற எந்த ஆசிரியர்கள் மேலையும் வராத ஒரு அன்பு ஆசிரியை ஸ்மிருதி தீக்ஷித் மேல சூரியன்ஸ் கோச்சாருக்கு உண்டாகி இருக்கு. அந்த அன்பு மெல்ல மெல்ல வளர்ந்து காதலா மாறி இருக்கு. ஆசிரியைங்கிற முறையில மற்ற எல்லா மாணவர்கள்கிட்டையும் பேசுற மாதிரி ஸ்மிருதி தீக்ஷித் சூரியன்ஸ் கோச்சார் கிட்டையும் பேசி பழகி இருக்காங்க. ஆனா பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியையா பார்க்காம அந்த மாணவன் வேற கோணத்துல பார்த்திருக்கான். இதுக்கிடையில ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் காரணமா அந்த மாணவனை ஸ்கூல் நிர்வாகம் டிசி கொடுத்து வெளியில அனுப்பிட்டாங்க. ஸ்கூல் மாறினதுக்கு அப்புறம் மாணவன் சூரியன்ஸ் கோச்சார் ஆசிரியை கிட்ட பேசி பழகி வந்திருக்கான். ஒரு கட்டத்துல தன் மனசுல உள்ள காதலை பத்தியும் அந்த ஆசிரியை கிட்ட சொல்லியிருக்கான். அந்த ஆசிரியை இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஒழுங்கா படிப்புல கவனம் செலுத்துன்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை எதையும் காது கொடுத்து கேட்காத மாணவன் திரும்ப திரும்ப ஆசிரியை கிட்ட தன் காதலை ஏத்துக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கான். இதுக்கிடையில கடந்த 15ஆம் தேதி ஸ்மிருதி தீக்ஷித் வேலை பார்க்கிற ஸ்கூல்ல சுதந்திர தின விழா நடந்திருக்கு. இந்த விழாவுக்கு ஸ்மிருதி தீக்ஷித் புடவை கட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ ரோட்ல வச்சு அவங்கள பார்த்த சூரியன்ஸ் கோச்சார் ஆசிரியை வர்ணிக்கிறதா நினைச்சு தகாத முறையில பேசியிருக்கான். இதனால கடுப்பான ஸ்மிருதி தீக்ஷித் மாணவன் படிக்கிற ஸ்கூலுக்கு போய் தலைமை ஆசிரியர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே தலைமை ஆசிரியரும் மாணவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச சூரியன்ஸ் கோச்சார் ஆசிரியையுடைய வீட்டுக்குள்ள புகுந்து அவங்க மேல பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு கொளுத்தி இருக்கான். 25% தீக்காயமடைஞ்ச ஸ்மிருதி தீக்ஷித் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்காங்க. தீக்காயம் அதிகமா இருந்தாலும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில டீச்சரை தீ வச்சு கொளுத்திட்டு தலைமறைவா இருந்த மாணவன் சூரியன்ஸ் கோச்சார போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. மனைவிக்கு வலுக்கட்டாயமாக போதை மாத்திரைகளை சாப்பிட வைத்த கணவன், இருட்டறையில் அடைத்து வைத்து அணுவாக சித்திரவதை செய்த கொடூரம்.
போதை மயக்கத்தில் இருந்த மனைவியின் வாயில் பூச்சிக்கொல்லி மருந்தை ஊற்றி கொலை செய்த சைக்கோ கணவன். இரவோடு இரவாக கல்லறையில் குழி தோண்டி உடலை புதைத்த பயங்கரம். கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? ஈவு இரக்கமற்ற கொடூர கணவன் சிக்கினானா? நடந்தது என்ன? என் நேரமும் வீடே கதின்னு இருக்கிற ஃபாத்திமாவுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபோனை எடுத்த கணவர் ஷபாப் அலி ஃபாத்திமா ஃபோனை வீட்டில் வச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. தன்னோட மாமியாருடைய செல்போன் நம்பர் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிறதால அதை சுதாரிச்சுக்கிட்டு இல்லைல்ல ஃபாத்திமா அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்டா? அவளுக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லையேன்னு யோசிச்சுட்டே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணும். ஷபாப் அலி எதையோ மறைக்கிறார்னு உணர்ந்த அந்த பெண் தன்னோட ஃப்ரெண்டு ஃபாத்திமாவை ஒரு வாரமா காணோம்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரை அடிப்படையா வச்சு டெல்லி மெக்ரா வள்ளியில உள்ள ஃபாத்திமா வீட்டுக்கு போன போலீஸ் அங்க இருந்த கணவர் ஷபாப் அலி கிட்ட உங்க மனைவி எங்கன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அது இதுன்னு சொல்லி சமாளிச்சாலும் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு தொடர்ந்து பொய் சொல்ல முடியாம ஒரு கட்டத்துல மொத்த உண்மையையும் சொல்லி போலீஸையே அதிர வச்சிருக்காரு ஷபாப் அலி. ஃபாத்திமாவுக்கும் ஷபாப் அலிக்கும் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் இரு வீட்டார் பெரியவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சொந்தமா பிசினஸ் நடத்திட்டு வந்த ஷபாப் அலிக்கு அந்த பிசினஸ் செட் ஆகாததால டெல்லியிலேயே பெயிண்ட் கடை வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில வேலைக்கு போகாம வீட்டுல இருந்த மனைவி ஃபாத்திமா மேல ஷபாப் அலிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் பண்ணா கூட உன் ஃபோன் பிஸினே வருது, அப்படி யார்கிட்ட தான் பேசுறேன்னு கேட்டு மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. கடந்த சில மாசங்களாவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவாவே தான் இருந்திருக்கு. என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுறேன், அப்படி என்ன உங்களுக்கு என் மேல சந்தேகம்னு கோபமா கேட்டிருக்காங்க ஃபாத்திமா. இப்படியே கணவன் மனைவிக்குள்ள பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு அது பூதாகரமா வெடிச்சிருக்கு. மனைவி வேற ஆணோட தகாத உறவுல தான் இருக்காங்கன்னு தீர்க்கமா நம்புன ஷபாப் அலி அவங்கள க்ளோஸ் பண்ணவே திட்டம் போட்டிருக்கான். கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம தாலி கட்டின மனைவிய பெட்ரூம்குள்ள அடைச்சி வலுக்கட்டாயமா அவங்க வாயில போதை மாத்திரைகளை திணிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கான் ஷபாப் அலி. இருட்டு அறைக்குள்ள ஃபாத்திமாவுடைய கை காலை கட்டி அடைச்சு வச்சு ஒரு துணியால அவங்க வாயை இறுக்கமா கட்டி போட்டு அணு அணுவா சித்திரவதை பண்ணியிருக்கான். சோறு தண்ணீர் எதுவும் இல்லாம ஒரு வாரத்துக்கும் மேல அந்த இருட்டு அறைக்குள்ளேயே நரக வேதனையை அனுபவிச்சிருக்காங்க ஃபாத்திமா. அது மட்டும் இல்லாம போதை மாத்திரையோட சேர்த்து ஃபாத்திமா வாயில பூச்சிக்கொல்லி மருந்தையும் ஊத்தியிருக்கான். அதுல வாயில நுரை தள்ளியபடி மயங்கின ஃபாத்திமா பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டு ஷாருக் கான் தன்வீரை வீட்டுக்கு வர வச்சு நைட்டு நேரத்துல யாருக்கும் தெரியாம மனைவி சடலத்தை கார்ல ஏத்திக்கிட்டு சாந்தன் ஹோலா கல்லறைக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கான். அடுத்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பெரிய குழி தோண்டி அதுல ஃபாத்திமாவுடைய உடலை புதைச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி ஃபாத்திமா போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி அங்க இருந்த கால்வாயில துணிகளை வீசிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கான். வீட்டுக்கு வந்த கையோட ஃபாத்திமா போன்ல இருந்த தன்னுடைய நம்பருக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணியிருக்கான் ஷபாப் அலி. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, அதனால எனக்கு பிடிச்ச நபரையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஃபாத்திமா அனுப்புற மாதிரியே மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஃபாத்திமா எங்கன்னு சொந்தக்காரங்களும் அவங்க அப்பா அம்மாவும் கேட்டா இந்த மெசேஜை காட்டி நம்ப வச்சிடலாம்னு பக்காவா பிளான் போட்டிருக்கான். இதெல்லாம் நடந்தது 8ஆம் தேதி. 10 நாட்களா ஃபோன் பண்ணியும் ஃபாத்திமா ஃபோனை எடுக்காதது ஃபாத்திமாவுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி சந்தேகம் வந்திருக்கு. அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி ஷபாப் அலியும் உளறி இருக்காரு. அடுத்து ஃபாத்திமாவுடைய தோழி கொடுத்த தகவலை வச்சு போலீஸ் விசாரணை நடத்தினப்பதான் தாலி கட்டின மனைவிய கணவனை சித்திரவதை பண்ணி கொலை செஞ்சது தெரிய வந்துச்சு. அடுத்து கொலையாளி ஷபாப் அலியையும் கொலைக்கு உடந்தையா இருந்த ஷாருக் கான் தன்வீரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. ஷபாப் அலி தன்னோட கடையை டெவலப் பண்றதுக்காக கொஞ்ச நாளாவே மனைவி ஃபாத்திமா கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணதாகவும் சொல்லப்படுது.
ஒரு சைடு பணம் கேட்டு கொடுக்காத ஆத்திரம், இன்னொரு பக்கம் மனைவி நடத்தை மேல சந்தேகம், இந்த ரெண்டும் சேர்ந்து ஷபாப் அலிய கொலைகாரனா மாத்தி இருக்கு. கடற்கரையில் அமர்ந்து நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென ஆயுதங்களுடன் வெட்ட பாய்ந்த கும்பல் சில நொடிகளில் கண்டந்துண்டமாக வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓட்டம். கடற்கரையில் கொடூர சம்பவத்தை அரங்கேற்றிய கும்பல் சிக்கியதா? பின்னணி என்ன? சிறுசிறுன்னு காத்து வாங்கிட்டே வாக்கிங் போனா நல்லா இருக்குமேன்னு நினைச்சு கடற்கரை பக்கத்துல இளைஞர் ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்கார். இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தவரோட கண்ணுக்கு தூரத்துல ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. உடனே பக்கத்துல போய் பார்ப்போம்னு நினைச்சு கிட்ட போயிருக்கார். பார்த்தா அங்க ரத்த வெள்ளத்துல இளைஞர் ஒருத்தர் கொடூரமா உயிரிழந்து கிடந்திருக்கார். சடலத்தை பார்த்து ஆடி போன அந்த இளைஞர் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்கார். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு வந்து போலீஸ் விசாரிச்சப்பதான் கொல்லப்பட்டது யாரு, கொன்னது யாருங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. விழுப்புரம் திண்டிவனம் பக்கத்தில் உள்ள முருங்கைப்பாக்கத்தை சேர்ந்த 26 வயசான ரஹமத்துல்லாவிற்கும் மரக்காணம் கூனிமேடு கிராமத்தைச் சேர்ந்த சஹானாங்கிற இளம் பெண்ணுக்கும் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் ரஹமத்துல்லா தன்னோட வீட்டுக்கு போகாம மனைவி கூட மாமியார் வீட்டிலேயே தங்கி கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சஹானா வீடு இருக்கிற அதே பகுதியில சாதிக் பாஷாங்கிறவரோட வீடும் இருக்கு. பெயிண்டர் வேலை செஞ்சுட்டு வந்த சாதிக் பாஷாவுக்கும் சஹானாவுக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே பழக்கம் இருந்திருக்கு. சஹானாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சாதிக் பாஷா கூட நெருங்கி பழகுனதா சொல்லப்படுது. இந்த விஷயம் தெரிஞ்சு கடுப்பான ரஹமத்துல்லா சாதிக் பாஷாவை கூப்பிட்டு இனிமே என் மனைவி கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. ஆனா ரஹமத்துல்லாவோட பேச்ச சஹானாவும் கேட்கல, சாதிக் பாஷாவும் கேட்கல. அதுக்கப்புறம் சாதிக் பாஷாவோட வீட்டுக்கிட்ட இருக்கவே வேண்டாம்னு முடிவு பண்ண ரஹமத்துல்லா மாமியார் வீட்டுல இருந்து வெளியேறி அதே ஊர்ல கொஞ்சம் தள்ளி வேறொரு வீட்டுல மனைவியோட குடியேறி இருக்கார். ஆனா அப்பவும் சாதிக் பாஷா சஹானாவோட பேசுறதையும் பழகுறதையும் நிறுத்திக்கல. சாதிக் பாஷா கூட பேசாத பழகாதன்னு சொல்லி ரஹமத்துல்லா எவ்வளவோ கண்டிச்சும் மனைவி சஹானா கணவரோட பேச்ச துளியும் மதிக்காம இருந்திருக்காங்க. உங்க ஊர்ல இருக்கிறதால தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, பேசாம நாம எங்க வீட்டுக்கே போகலாம்னு சொல்லி மனைவிய கூப்பிட்டுட்டு தன்னோட சொந்த ஊரான திண்டிவனம் முருங்கைப்பாக்கத்துக்கே போயிட்டாரு ரஹமத்துல்லா. பிரச்சனை ரொம்ப பெருசாகிட்டே போனதால சஹானா இனிமே நாம பேச வேண்டாம், பழக வேண்டாம்னு சாதிக் பாஷா கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. ஆனா அதுக்கப்புறமும் சாதிக் பாஷா சஹானாவுக்கு கால் பண்ணிட்டே இருந்திருக்கார். ஊர் விட்டு ஊர் வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப என் மனைவிக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்றியான்னு கேட்டு ரஹமத்துல்லா போன்லேயே சாதிக் பாஷாவை கண்டிச்சதாகவும் அப்ப 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு மேலையும் இப்படியே விட்டால் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டான்னு நினைச்ச ரஹமத்துல்லா சாதிக் பாஷாவை கொலை பண்ண முடிவு பண்ணிருக்கார். அதுக்காக நண்பர் ஒருத்தர் மூலமா கூலிப்படை கும்பல் கிட்ட பேசி அவங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கார். சாதிக் பாஷா செவ்வாய்க்கிழமை நைட்டு 10 மணிக்கு கூனிமேடு கடற்கரையில நண்பர்களோட உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்கார். இதை தெரிஞ்சுக்கிட்ட ரஹமத்துல்லாவும் கூலிப்படை கும்பலும் கடற்கரைக்கு போய் சாதிக் பாஷாவை சர்ரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதை பார்த்து பதறிப்போன சாதிக் பாஷாவோட நண்பர்களும் அங்க இருந்து தலை தெறிக்க ஓடி தப்பிச்சு போயிட்டாங்க. ரஹமத்துல்லாவுக்கும் சாதிக் பாஷாவுக்கும் இடையில பிரச்சனை இருக்கிறது அந்த ஏரியா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சாதிக் பாஷாவுக்கு யார் கூடயாவது முன்விரோதம் இருக்கான்னு போலீஸ் விசாரிச்சப்போ அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க ரஹமத்துல்லாவை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. உடனே போலீஸ் ரஹமத்துல்லாவை பிடிச்சு விசாரிச்சப்போ ஊர் விட்டு ஊர் போயும் சாதிக் பாஷா என் மனைவிய விடாம டார்ச்சர் பண்ணா, அதனால வெட்டி கொன்னுட்டேன்னு போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காரு. விசாரணைக்கு அப்புறம் ரஹமத்துல்லா கூலிப்படையைச் சேர்ந்த புதுச்சேரி களித்திரம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பாரதிதாசன், ஆனந்தராஜ், குணசேகரன், செல்வகுமார்னு மொத்தம் 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. விசா பெற்று தருவதாக கூறி இளம் பெண்ணை வீட்டிற்கு அழைத்த தொழிலதிபர் நம்பி சென்ற இளம் பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம். பாலியல் வன்கொடுமை செய்ததோடு செல்போனில் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு கொலை மிரட்டல்.
பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைத்ததா? நடந்தது என்ன? பெத்தவங்களையும் உறவினர்கள் ஒரு சிலரையும் கூப்பிட்டுட்டு இளம் பெண் ஒருத்தங்க கண்ணீரும் கம்பளையுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அவங்கள பார்த்த போலீஸ்காரங்க என்ன பிரச்சனைன்னு இளம் பெண் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் தொழில் அதிபருங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வெட்க கேடான செயலை செஞ்ச ஒருத்தரை பத்தி போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்கு. திருவனந்தபுரம் பக்கத்துல உள்ள வர்க்கலா பகுதியை சேர்ந்த 48 வயசான ஷிபு அங்க சுற்றுலா நிறுவனம் நடத்திட்டு வராரு. அதாவது வெளி மாநிலத்துக்கோ இல்ல வெளிநாட்டுக்கோ சுற்றுலா போக விரும்புறவங்களுக்கு டிக்கெட், விசா, சாப்பாடு, தங்கும் வசதின்னு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்கிற கம்பெனி நடத்திட்டு இருந்திருக்காரு. ஒரு சில வெளிநாடுகள்லயும் இதே மாதிரியான டூரிஸ்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஐரூர் பகுதியை சேர்ந்த இளம் பெண் ஒருத்தங்களுக்கு வெளிநாட்டுல உள்ள காலேஜ்ல படிக்கிறதுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. அதனால அந்த நாட்டுக்கு போறதுக்காக அந்த இளம் பெண்ணுக்கு விசா தேவைப்பட்டிருக்கு. அப்போ ஷிபு நடத்திட்டு வர டூரிஸ்ட் கம்பெனி மூலமா முயற்சி பண்ணினா ரொம்ப சீக்கிரமே விசா கிடைச்சிரும்னு அந்த இளம் பெண்ணுக்கு நண்பர்கள் சிலர் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த இளம் பெண் ஷிபுவுடைய டூரிஸ்ட் கம்பெனிக்கு போய் விசா சம்பந்தமா பேசியிருக்காங்க. அந்த இளம் பெண்ணை பார்த்த ஷிபு மனசுல தப்பான எண்ணம் உருவாகி இருக்கு. உங்களுக்கு எப்ப விசா வேணுமோ அதுக்குள்ள கண்டிப்பா வாங்கி தந்துடுறேன்னு நம்பிக்கை தரக்கூடிய விதமா பேசியிருக்காரு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இளம் பெண்ணுக்கு போன் பண்ண ஷிபு, விசா வந்துருச்சு, என் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. விசா வாங்க ஆபீஸுக்கு தானே வர சொல்லணும், இவர் என்ன வீட்டுக்கு வர சொல்றாருன்னு அப்பவே இளம் பெண்ணுக்கு டவுட் வந்திருக்கு. ஆனா ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில அந்த இளம் பெண் தொழிலதிபர் ஷிபு வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க வச்சு இளம் பெண்ணுக்கு ஷிபு மயக்க மருந்து கலந்த ஜூஸ் கொடுத்திருக்காரு. அந்த ஜூஸை குடிச்சதும் இளம் பெண் மயங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்ச ஷிபு அதை வீடியோ எடுத்து வச்சதா சொல்லப்படுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் முழிச்சு பார்த்த இளம் பெண்ணுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆகியிருக்கு. நடந்ததை வெளியில சொன்னா வீடியோவை இன்டர்நெட்ல லீக் பண்ணிடுவன்னு சொல்லி மிரட்டுன ஷிபு அதுக்கப்புறம் அந்த இளம் பெண்ணை விரட்டி விட்டதா சொல்லப்படுது. ஆனா ஷிபுவுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாம அந்த இளம் பெண் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த புகார் மேல போலீஸ் முதல்ல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இளம் பெண் கேரளா முதலமைச்சருக்கும் டிஜிபிக்கும் இமெயில் மூலமா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்து போலீஸ்காரங்க ஷிபு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல பணத்துக்காக அந்த இளம் பெண் பொய் புகார் கொடுத்ததா ஷிபுவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில அந்த இளம் பெண் மேலையும் போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. மைதானத்தில் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த இளைஞர், ஷார்ப்பான கத்தியால் கழுத்தை கரகரவென அறுத்து வீசிய காதல் மனைவி, கிரைம் வெப் சீரிஸை பார்த்து கொலை செய்ததாக பகீர் வாக்குமூலம். நடந்தது என்ன? கிரவுண்டுக்கு விளையாட போயிருக்காங்க 4-5 இளைஞர்கள். அப்போ கிரவுண்ட்ல 30 வயசு மதிக்கத்தக்க ஆண் ஒருத்தர் சடலமா கிடந்திருக்க, கழுத்து அறுக்கப்பட்டு பார்க்கவே கோரமா இருந்த அந்த நபரை பார்த்து கிரவுண்டுக்கு போன இளைஞர்கள் அரண்டு போய் நின்று இருக்காங்க. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இளைஞரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. மருத்துவ பரிசோதனையில அந்த நபரை யாரோ கத்தியால கழுத்து அறுத்திருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாச்சு. இளைஞரை கொலை பண்ணது யாரு, அவரோட சடலம் எப்படி கிரவுண்டுக்கு வந்துச்சு, அவரை எத்தனை நாளா காணோம், அவரை காணோம்னு வீட்டுல உள்ளவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு போலீஸுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துச்சு. சடலம் கிடந்த இடத்துல சிசிடிவி கேமராக்கள் பெரிய அளவுக்கு இல்லாததால போலீஸுக்கு கொலையாளியை பிடிக்கிறது சவாலா இருந்துச்சு. சம்பவம் நடந்த இடத்துல பதிவான செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்பவும் போலீஸுக்கு எந்த துப்பும் கிடைக்கல. என்னடா இந்த கேஸ்ல எந்த துப்பும் கிடைக்கலையேன்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸுக்கு அந்த ஏரியாவுல ஒரு வீட்டு வாசல்ல இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணாங்க. அந்த சிசிடிவியில 15ஆம் தேதி நைட்டு 12:30 மணிக்கு ஒரு பைக்ல 3 பேரு போயிட்டு இருந்திருக்காங்க. பைக்கை ஓட்டுனது ஒரு இளைஞர், நடுவுல ஒரு இளைஞர், பேக் சீட்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ஆனா
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே பைக் திரும்பி வந்தப்ப அதுல 2 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. நடுவுல உட்கார்ந்திருந்த ஆளை காணோம். இந்த விஷயம் போலீஸுக்கு உறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை துருப்பு சீட்டா வச்சு விசாரணையை நகர்த்தினதுக்கு அப்புறம் தான் மர்ம முடிச்சுகள் அவிழ ஆரம்பிச்சிருக்கு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த சந்தோஷ் தேவி மனோஜ்குமார் தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. மனோஜ்குமார் தனியார் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்த சந்தோஷ் தேவிக்கும் அதே ஏரியாவில் உள்ள ரிஷிங்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நார்மலா பேசி பழகிட்டு இருந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்சவங்க எல்லை மீறி பழகி இருக்காங்க. மனோஜ் வீட்டுல இல்லாத நேரத்துல ரிஷிய வீட்டுக்கு வர வச்சு சந்தோஷ் தேவி தனிமையில இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் மனோஜ்குமாருக்கு தெரிஞ்சு குடும்பத்துல பிரச்சனை வெடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் மனைவி கிட்ட செல்போனை கொடுக்காம மனோஜ்குமார் அவங்க வீட்டிலேயே அடக்கி வச்சிருந்ததா சொல்லப்படுது. இதனால சந்தோஷ் தேவி ரிஷிய தொடர்பு கொள்ளாம இருந்திருக்காங்க. ரிஷியாலையும் சந்தோஷ் தேவிய கான்டாக்ட் பண்ண முடியல. இனிமே ரிஷி கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு சந்தோஷ் தேவி கணவர்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லி சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பல மாசத்துக்கு அப்புறம் சந்தோஷ் தேவி வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமும் சந்தோஷ் தேவி ரிஷிய நேர்ல மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த 2 பேரும் கட்டி அணைச்சு காதல் மழை பொழிஞ்சிருக்காங்க. நம்மளோட விஷயம் என் கணவருக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆகிருச்சு. இனிமேலும் நாம சும்மா இருக்க கூடாது, என் கணவர் கதையை முடிச்சிடலாம்னு ரிஷி கிட்ட சொல்லி இருக்காங்க. முதற்கட்டமா நிறைய கிரைம் படங்களை தேடி தேடி பார்த்துருக்காங்க சந்தோஷ் தேவி. கிரைம் படங்கள்ல கொலையாளிகள் கொலை பண்ணிட்டு எப்படி போலீஸ் கிட்ட சிக்காம இருக்காங்கன்னு பார்த்து அது மாதிரியே கணவனுக்கு மர்டர் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த மனோஜுக்கு சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட மனோஜ் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்திருக்காரு. அதுக்கு பிறகு காதலன் ரிஷிய வீட்டுக்கு வர வச்ச சந்தோஷ் தேவி மயக்கத்துல இருந்த கணவனை பைக்கில் உட்கார வச்சு ஆள் நடமாட்டம் இல்லாத கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. கூடவே ஷார்ப்பான 2-3 கத்திகளையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. மயக்கத்துல இருந்த மனோஜ்குமாரை கீழே படுக்க வச்சு அவரோட கழுத்தை கரகரன்னு அறுத்திருக்காங்க. அதுல அதிகப்படியான ரத்தம் வெளியேறினதால மனோஜ்குமார் ஸ்பாட்லேயே உயிரிழந்துட்டார். மனோஜ் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தின ரிஷியும் சந்தோஷ் தேவியும் பைக்கை எடுத்துக்கிட்டு மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆகிட்டாங்க. சிசிடிவி கேமரா காட்சியை வச்சு கள்ளக்காதலன் ரிஷி கிட்ட நடத்தின விசாரணையில மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு பிறகு காதலனோட சேர்ந்து கணவனை கொலை பண்ண சந்தோஷ் தேவி, காதலன் ரிஷி மற்றும் ஒருவர்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.